மத்திய நிதி அமைச்சகம் ஒரு ஆன்லைன் போர்ட்டலை தொடங்கியுள்ளது. இதில் ஊழியர் சங்கங்கள் ஏப்ரல் 30, 2026 வரை தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி வந்துவிட்டது. 8வது ஊதிய குழுவை அமைக்கும் பணிகளை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் பெரிய தொகை வர வாய்ப்புள்ளது. 2016 முதல் அமலில் உள்ள 7வது ஊதியக்குழு விரைவில் முடிவுக்கு வரவிருக்கிறது. புதிய சம்பள கட்டமைப்பு மூலம் சம்பளம் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிபுணர்களின் கருத்துப்படி 8வது ஊதியக்குழுவால் ஊழியர்களின் சம்பளம் 20 முதல் 35% வரை உயர வாய்ப்புள்ளது. 7வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. இப்போது இது 2.4 முதல் 3 வரை இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18,000. இது புதிய கமிஷனில் கணிசமாக உயரும். மூத்த அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் சுமார் ரூபாய் 2.5 லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்மா மேனேஜ்மெண்ட் குளோபல் நிபுணர் பிரதீக் வைத்யா கருத்துப்படி இறுதி சம்பள உயர்வு பணவீக்க விகிதம் மற்றும் 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை பொறுத்து அமையும். இதற்கு முன் 6வது ஊதியக்குழுவில் 40% மற்றும் 7வது ஊதியக்குழுவில் 23 முதல் 25% வரை சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. இப்போது அரசின் நிதிநிலை மற்றும் வரி வசூலை பொறுத்து இறுதி முடிவு எடுக்கப்படும். மத்திய நிதி அமைச்சகம் ஒரு ஆன்லைன் போர்ட்டலை தொடங்கியுள்ளது. இதில் ஊழியர் சங்கங்கள் ஏப்ரல் 30, 2026 வரை தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம். நவம்பர் 2025 அறிவிப்பு வெளியான பிறகு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் அவகாசம் வழங்கப்படும். இந்த செயல்முறைக்கு தாமதமானாலும் புதிய ஊதிய விகிதம் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிபுணர்களின் கணிப்புப்படி 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கம் ஜனவரி 1, 2026 முதலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே அரசு முடிவெடுக்க தாமதித்தாலும் ஊழியர்களுக்கு அந்த தேதியிலிருந்து நிலுவைத் தொகை கிடைக்கும். இந்த தேதிதான் 7வது ஊதியக்குழுவின் காலம் முடிவடையும் அதிகாரப்பூர்வ தேதியாகவும் கருதப்படுகிறது. அடுத்த 18 மாதங்கள் மத்திய அரசு ஊழியர்களின் நிதி எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.